ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிருக்கோம். அதற்கான அறிவிப்பினை வெளியாகும். தம்பி, அந்த தேர்தலை நாங்கள் போட்டியிடுறதுக்காக தான் கொண்டு வரப்படுது. அதனால் நாங்கள் உறுதியாக போட்டிடுவோம். நெட் தேர்வு வந்து பொங்கல் தினத்தில் நடத்த மத்திய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. பொங்கல் தினம் வந்து தமிழரோட பண்பாடு பண்டிகை. அந்த தினத்தில் வந்து இதில் தேர்வு நடத்துறது வந்து நீங்கள் நாட்டுப்பற்றை பற்றி பேசுகிறீங்கல்ல, இந்த நாடு ஒரே நாடாக இருந்தால், ஒரே ரேஷன் கார்டாக இருந்தால், தேசிய கீதத்தை இந்திய நாட்டுப்பண்ணை முதல்ல போட்டால் தான் நாட்டுப்பற்று, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாத கனடா நாடு இந்த மாதத்தை, இந்த பொங்கல் மாதத்தை தமிழர் கலாச்சார மாதம் என்று அறிவிக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு எனக்கு அதை சம்மந்தம் இருக்கா தம்பி? அந்த நாடு இந்த ஜனவரி இந்த மாதம் முழுமைக்கும் தைப்பொங்கல் இதெல்லாம் கலாச்சார பண்டி தமிழருடைய திருநாள்லாம் வர்றதுனால அது கலாச்சார மாதமாக அறிவிக்குது. ஒரு வாரம் 2 நாள் இல்லை தம்பி, மாதமாக அறிவிக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாராளுமன்றத்திலே அறிவிக்குது. ஏன் நாடு எனக்குன்னு ஒரு தேசிய இனம், இந்த நாடே பாரத நாடே பைந்தமிழர் நாடு, இந்திய நாடே ஏன் நாடு, எனக்கு ஒரு உலகத்தின் மூத்த இனத்தின் மகன் நான், எனக்கு ஒரு பண்டிகை வருது, என் தேசிய பண்டிகை பொங்கல், எனக்கு ஒரு திருநாள் வருது. இதை கொண்டாடுகிற அந்த காலகட்டத்தில் நீ ஒரு தேர்வை வச்சின்னா இது தேச பற்று வருமா வெறுப்பு வருமா? இப்போ எது என் தேசம்? உலகத்தில் இருக்க எல்லா நாடும் ஈழத்தில் எங்களை அடித்து விரட்டி சிங்கள அகதியாக அனுப்பும்போது எல்லா நாடும் தன் நாட்டு குடிமக்களாக ஏற்றுக்கிட்டு குடியுரிமை கொடுக்குது. உலகத்தில் எல்லா நாடும், ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, நியூசிலாந்து, ஸ்வீடன், டென்மார்க்கு, இங்கே இருக்கிற நார்வே, இங்கே இருக்கிற மலேசியா, சிங்கப்பூர், எல்லா நாடும் ஏன் நாடு. இன்னும் என்னை அகதியாக வாழ வச்சுருக்கு 35 வருஷமா. சார், கன்னியாகுமரியில் அப்போ எப்படி இருக்கும்? எப்படி எங்களுக்கு தேச பற்று வரும்னா எப்படி வரும்?